எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரிஹரனோட சீரீஸ் ஆஃப் லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபெர்மெண்டேஷன் மீடியா. ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி மீடியா எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் இந்த லெக்சர் கம்ப்ளீட்டாக ஃபெர்மெண்டேஷன் மீடியான்னா என்னது, ஃபெர்மெண்டேஷன் மீடியாவில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த காம்பனன்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? ஸோ நம்ம ஃபெர்மெண்டேஷன்னா என்னங்கிறது திரும்ப ப்ரீஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வேர்ட் ஃபெர்மெண்டேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். லாட்டின் டேர்மில் ஃபெர்வரேன்னு சொல்லுவோம், அதாவது டு பாயில். ஸோ டு பாயில்ங்கிறது ஒரு பாயிலிங் அப்பியரன்ஸ் கிடைக்குது. ஈஸ்ட் ஒரு மால்ட்டோ ஒரு ஃப்ரூட்ஸ்லேயோ கிரேப்ஸ்லேயோ போட்டு ஒரு அனரோபிக் என்விரான்மெண்ட் தந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும் அந்த அனரோபிக் கண்டிஷனில் இருந்து. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகிறது பபுள்ஸ் மாதிரி பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிலிங் அப்பியரன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபெர்வரியன்னு சொல்கிறோம், அதாவது இங்கிலீஷில் ஃபெர்மெண்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ இது அவங்க பார்த்து அது எப்படி அப்பியரன்ஸ் தோற்றம் இருக்குங்கிறத வச்சு தான் இந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிற வேர்ட் தந்தாங்க. பட் ஆக்சுவலாக ஃபெர்மெண்டேஷனுங்கிற டெஃபனிஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபெர்மெண்டேஷனுங்கிறது என்னது, இது ஒரு மெட்டபாலிக் இல்லைனா பயோகெமிக்கல் ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ். ஸோ இது ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் சரௌண்டிங்கில் இருக்கிற சப்ஸ்ட்ரேட் உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த அப்சர்வ் பண்ண சப்ஸ்ட்ரேட்டை என்ன பண்ணுது, தன்னோட பயோகெமிக்கல் பாத்வே மூலமாக ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெட்டபாலிக் பாத்வே மூலமாக இந்த கிடைக்கிற ப்ராடக்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறனால தான் இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது ஒன்று ஒரு ப்ரைமரி மெட்டபாலைட்டாக இருக்கும், லைக் அமினோ ஆசிட் குளுட்டாமிக் ஆசிடாக இருக்கலாம். ரெண்டாவது செகண்டரி மெட்டபாலைட்டாக இருக்கும், எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸோ விட்டமின்ஸோ ஆல்கஹாலோ இருக்கலாம், ரைட்? ஸோ நம்மளோட மேஜர் கான்செப்ட் இன்னைக்கு டாப்பிக்கில் பார்த்தோம்னா ஃபெர்மெண்டேஷன் மீடியா. ஸோ ஃபெர்மெண்டேஷன் மீடியா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஒவ்வொரு செல்ஸ் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன வேண்டியிருக்கும், உயிர் வாழ்கிறதுக்கு வாட்டர் வேணும், ரைட்? ஸோ வாட்டரோட என்ன வேணும், அதுக்கு வேண்டிய எனர்ஜி வேணும். ஸோ எனர்ஜி எதுலேருந்து கிடைக்கும், அது உட்கொள்கிற சத்து பொருட்கள், தட் இஸ் நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸில் மேஜர் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், தென் சில மினரல் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைனா உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபெர்மெண்டேஷன்லேயும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ பண்ணி ப்ராடக்ட் வேணும்னா என்ன வேணும், ஒரு மீடியா வேணும். ஸோ ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷனுக்கும் ஒவ்வொரு சூட்டபிள் மீடியா இருக்கும். இப்போ ஆல்கஹால் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீடியாவில் சுக்ரோஸ் இருக்கணும். சுகர் ஒரு பெர்டிகுலர் குவான்டிட்டி இருந்தால் தான் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா சுகர் அனரோபிக் கண்டிஷனில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஸ்டார்ச் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், வீட் நெவர் கெட்ஸ் அன் ஆல்கஹால், ஃபாஸ்ட்டாக கிடைக்காது. ஸ்டார்ச் டெக்ரேட் ஆகி குளுக்கோஸ் ஆகி தென் இட் ஹாஸ் டு கெட் அன் ஆல்கஹால், டைம் நீடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு நமக்கு ஒரு டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ எந்த டைப் ஆஃப் மீடியா இருந்ததுன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா க்ரோ ஆகும், ப்ராடக்ட்டும் நல்ல ஈல்டில் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட க்ரைட்டீரியா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் மீடியா தயாரிக்கணும்னா என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ மொதல் க்ரைட்டீரியா என்னென்னா, நம்மளோட ஆப்ஜெக்டிவ் இந்த மீடியா தயாரிக்கிறதுல என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் ஈல்ட் ஆஃப் ப்ராடக்ட் இல்லைனா பயோமாஸ் வேணும். நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம தயாரிக்கிற இந்த மீடியாவில் இந்த காம்போசிஷன் டிசைன் பண்ணுற இந்த மீடியா மேக்ஸிமம் ஈல்டில் ப்ராடக்ட் தரணும். அதே டைம் மைக்ரோ ஆர்கானிசமும் க்ரோ ஆகணும். இல்லைன்னா 2ல் 1 பெர் கிராம் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் நம்ம ஆட் பண்ணுற சப்ஸ்ட்ரேட்டில் இருந்து. ஸோ இது இன்னொரு வேலை என்ன சொல்கிறோம்னா, ப்ராடக்ட் ஈல்டு மட்டும் பார்க்கல, கான்சன்ட்ரேஷனும் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷனும் இந்த ப்ராடக்ட்டும் பயோமாஸும் இருக்கணும். 3வது பாயிண்ட் என்னென்னா, மேக்ஸிமம் கிடைக்கலாம், பட் ஒரு நாளில் கிடைக்கிறது அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு 10 நாளில் கிடைக்கிறது. ஸோ அப்படின்னா என்னது,
இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இல்லைனா பயோமாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ மொதல் ஆப்ஜெக்டிவ் என்னது, மேக்ஸிமம் ஈல்டு கிடைக்கணும் ப்ராடக்ட்லனா பயோமாஸ். ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் டிசைனிங்கில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ப்ராடக்ட்லனா பயோமாஸ். மூணாவது பார்த்தோம்னா மேக்ஸிமம் ரேட்டில் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகணும் இந்த ப்ராடக்ட்லனா பயோமாஸ். ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்ட்ரேட்டில் இருந்து ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும், அதே டைம் என்ன இருக்கணும், மினிமமாக இருக்கணும். எது, அன்டிசையர்டு ப்ராடக்ட். எக்ஸாம்பிள், சுக்ரோஸில் இருந்து ஆல்கஹால் தான் வேணும், நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஆல்கஹால் தான் மேக்ஸிமம் ஈல்டு வேணும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த ஆல்கஹாலில் இருந்து அசிட்டிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகலாம், அது வந்து அன்டிசைடு ப்ராடக்ட். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் இந்த மீடியா டிசைன் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும், நமக்கு வேண்டிய ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கும், வேண்டாத ப்ராடக்ட் அன்டிசைடு ப்ராடக்ட் வந்து மினிமமாக இருக்கணும். அதே டைம் ஒவ்வொரு டைம் இந்த மீடியா வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியில் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் தந்துக்கிட்டு இருக்கணும். அதே டைம் மீடியாவும் வந்து த்ரூ அவுட் த இயர் நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், ரைட். அதை தவிர வந்து மீடியாவில் சில கேர் என்ன எடுக்கணும்னா, நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். ஸ்டெர்லைஸ் பண்ணோம்னா மீடியா வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ அமினோ ஆசிட்ஸ் காம்போசிஷனில் இருந்ததுன்னா என்ன ஆகும், இன்சிட்டு ஸ்டெர்லைசேஷனில் ப்ராப்ளம் ஆகும். தட் மீன்ஸ் நம்ம ஆட்டோக்ளேவிங் மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், அமினோ ஆசிட்ஸை வந்து தனியாக ஃபில்ட்ரேஷன் ஸ்டெர்லைசேஷன் பண்ணி தென் அதுக்கப்புறம் மீடியாவில் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு கொஞ்சம் மினிமல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும், ஏன்னா ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டனாக ஆகுறதுக்கு. ஸோ ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறது, அஜிடேஷன் பண்ணுறப்போ ஃபோம் ஆகாமல் இருக்கிறது, எரேஷன் சப்ளை ஆகிறதுக்கு, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த 6 க்ரைட்டீரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 6 க்ரைட்டீரியா வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபெர்மெண்டேஷன் மீடியாவை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மீடியமோட ஃபார்முலேஷன் தெரிஞ்சுக்குவோம். மீடியமோட ஃபார்முலேஷன் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். நம்ம வந்து லேபில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மீடியா ஃபார்முலேட் பண்ணோம்னா அதே இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்கேல் அப் பண்ணி பைலட் ஸ்கேல்லையும் அது வந்து ஒர்க் ஆகணும். தென் ஃபைனலாக மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த மீடியா ஃபார்முலேஷன். ஸோ இந்த மீடியா ஃபார்முலேஷன் என்ன பண்ணோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும் ரெண்டுது. என்னது, மைக்ரோபியல் க்ரோத் பயோமாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் பேசிக். ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் வந்து இந்த மீடியா ஃபார்முலேஷன் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏரோபிக் ஃபெர்மெண்டேஷன்னு வச்சுக்குவோம், ரைட். ஏரோபிக்னா ஆக்சிஜன் தேவைப்படுது ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறப்ப. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா சில நியூட்ரியன்ஸில் சில சோர்ஸ் ஆட் பண்ணுறோம், லைக் கார்பன், அது ஒரு எனர்ஜி சோர்ஸாக ஒர்க் பண்ணும், நைட்ரஜன், ஆக்சிஜன், அதை தவிர பாஸ்பரஸ், மினரல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், அதை யூட்டிலைஸ் பண்ணி பயோமாஸ் க்ரோ ஆகும், ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஹீட் ஜென்ரேட் பண்ணும், ரைட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மீடியா மேலே எழுதியாச்சு, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது கீழே எழுதியாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னது, ஃபார்முலேஷன். அப்போ இந்த மீடியாவில் கார்பன் சோர்ஸ் எவ்வளவு இருக்கணும், குவான்டிடேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். கார்பன் எவ்வளோ இருக்கணும், நைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். அந்த குவான்டிட்டி எவ்வளவுல இருக்குங்கிறது ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸையும் வந்து குவான்டிடேட்டிவாக வந்து டெவலப் பண்ணுறது தான் மீடியா ஃபார்முலேஷனோட கோர் அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ மீடியா ஃபார்முலேஷனில் வந்து என்னென்ன இருக்கணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் அதில் எவ்வளவு இருக்கணுங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதை எப்படி டிசைட் பண்ணலாம்னா ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. என்னென்னா எலிமெண்டல் காம்போசிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். எலிமெண்டல் காம்போசிஷனுங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, C6H12O6. அப்படின்னா இதில் என்ன இருக்குது, 6 எலிமெண்ட், 6 ஆட்டம்ஸ் வந்து கார்பன் இருக்கும், 12 ஹைட்ரஜன் இருக்கும், 6 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ குளுக்கோஸை எரித்தோம்னா நமக்கு இந்த 3 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன். ஸோ நம்ம கிராம் கூட்ட இந்த காம்போசிஷன் ரேஷியோ வேணாலும் கூடுமே தவிர சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோட பேசிக் எலிமெண்டல் காம்போசிஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாதுன்னு வச்சுக்கோங்களேன், மீடியா ஃபார்முலேஷன் பண்ணுறது ஈஸி.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்காது. இப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெனிசிலின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெனிசிலின் ப்ராடக்ட் ப்ளஸ் பெனிசிலினை க்ரோ பண்ணுறா பெனிசிலம் கிரைசோஜினம் ரெண்டுதில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் எவ்வளோ பங்கில் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம வந்து மீடியா டிசைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பேசிக் ஸ்டெப்பில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்காது. பட் ஓவராலாக சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பாக்டீரியாவோட எலிமெண்டல் காம்போசிஷன் எவ்வளவு, ஃபங்கையோட எலிமெண்டல் காம்போசிஷன் எவ்வளவு. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா மீடியாவை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி தேதியில். ஸோ எலிமெண்டல் காம்போசிஷன் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நான் இந்த டேபிளில் காமிச்சிருக்கேன் என்னென்ன எலிமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறோம், ரைட், அதை வந்து கல்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ கல்டிவேட் பண்ண அப்புறம் அந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் பண்ணி வி கெட் த பயோமாஸ். அதை என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுறோம், தென் வி கெட் த எலிமெண்ட்ஸ். அதோட ட்ரை வெயிட்டில் எவ்வளவு பெர்சன்டேஜ் என்ன எலிமெண்ட்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அதோடுக்கு அந்த எலிமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலிமெண்டல் காம்போசிஷன் ஆஃப் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா கார்பன் 50 to 53% இருக்கும், ஹைட்ரஜன் நைட்ரஜன் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 7-12%, பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் சோடியம் இதெல்லாம் 2-2.1% வரைக்கும் இருக்கும். மேக்னீஸ் குளோரைடு வந்து இதோட கம்மியாக இருக்கும். அதே அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் காம்போசிஷன் ஆஃப் ஈஸ்ட், ஏன்னா ஈஸ்ட் வந்து நம்ம வந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மோரார்லெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட வேரி ஆகிருக்கும் ஈஸ்டோட எலிமெண்டல் காம்போசிஷன், பட் மோரார்லெஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். சில அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ கார்பன் அதில் வந்து 50 இருந்தது, இதுவும் 45 to 50%, ஹைட்ரஜன் 7 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். தென் மூணாவது மேஜர் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஃபெர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் 40 to 63% ஃபங்கை டிஃபர் ஆகும். ஹைட்ரஜன் அவ்வளவா தேவைப்படாது, குளோரைடும் தேவைப்படாது, மிச்சந்தெல்லாம் ஒரே மாதிரி காம்போசிஷனில் இருக்கும், ரைட். ஸோ இந்த எலிமெண்டல் காம்போசிஷன் நாலேஜ் தெரிஞ்சதுன்னா மீடியா டிசைன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மீடியாவில் அப்பப்போ என்ன பண்ணுவோம்னா சில எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. சில எலிமெண்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் அதிகமாக ஆட் பண்ணுறனால வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தை இனிபிட் பண்ணாது, ப்ராடக்டை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணாது, இதெல்லாம் பண்ணாது. பட் அதே டைம் வந்து ஜிங்க் காப்பர் இதை ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே. ஸோ இது வந்து லிமிட்டட் அளவு கரெக்டாக ஆட் பண்ணணும். லிமிட்டுக்கு மேலே ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா இந்த ஜிங்க் காப்பர் வந்து இனிபிட் பண்ண ஆரம்பிச்சிடும் மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தும் ஸ்டாப் ஆகிரும், ப்ராடக்ட்டும் வந்து கிடைக்கிறது கம்மியாயிரும். ஸோ அதே மாதிரி சில மைக்ரோ ஆர்கானிசமில் சில எலிமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சில நியூட்ரியன்ஸ். எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட்ஸ் சிலது வந்து தேவைப்படும், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படலாம் அந்த மைக்ரோ ஆர்கானிசமுக்கு, விட்டமின்ஸ் தேவைப்படலாம், நியூக்ளியோடைட்ஸ் தேவைப்படலாம். இது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மீடியாவில் வந்து இன்கார்பரேட் பண்ணி ஆகணும், ரைட். ஸோ இதுதான் ஒரு மீடியா ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேசிக் ஐடியாலஜி வந்து செட்டப் பண்ணிக்கிறோம். ஸோ எலிமெண்டல் காம்போசிஷன் மைக்ரோ ஆர்கானிசம் தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த எலிமெண்ட் கூட ஆட் பண்ணால் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம், எந்த எலிமெண்ட் கரெக்டாக ஆட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து எது அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி மீடியா ஃபார்முலேஷன் ஆரம்பிக்கிறோம், ரைட். ஸோ இப்போ நம்ம மீடியா ஃபார்முலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு காம்போசிஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து எந்த மீடியாவாக இருந்தாலும் லிக்யூடாக கன்வெர்ட் பண்ணுறப்போ வாட்டர் தேவைப்படுது. ஸோ வாட்டரில் இருந்து நம்ம மீடியா ஃபார்முலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் ஒரு ஃபெர்மெண்டேஷன் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதை வச்சு நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசமில் நியூட்ரியன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆக போகுது. ரெண்டாவது வந்து வாட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே சில மினரல் கான்ஸ்டியூவன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும், அது போதும். அதுக்கு பேர் வந்து நம்ம அந்த மினரல்ஸை வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாட்டரில் இருக்கிற இந்த மினரல் கண்டென்ட் வந்து ப்ரூவிங் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் சில கிரிட்டிக்கல் மேஷிங் ப்ராசஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பட் வந்து வாட்டரோட குவாலிட்டி என்ன பண்ணும்னா இடத்துக்கு இடம் வேரி ஆகும். ஸோ இன்றைக்கி தேதியில் நமக்கு என்ன கிடைக்கிறோம்னா நம்ம டீமினரலைஸ்டு வாட்டர் எடுத்துக்கிறோம், டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த மினரல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியல் ஃபேஸஸில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. பட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் இந்த வாட்டர் குவாலிட்டி வச்சு டிஃபரெண்ட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் வந்து பெட்டராக இருந்தது. எக்ஸாம்பிள், இன்கேஸ் வாட்டர் குவாலிட்டி ஹார்ட் வாட்டராக இருந்தப்போ என்ன பண்ணணும்னா அதில் அதிகமாக கால்சியம் சல்ஃபேட் இருந்திருக்கும். அது வந்து பர்டான் பிட்டர் பீர்ஸ் இல்லைன்னா பில்சன் டைப் லார்ஜர்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி வாட்டரில் வந்து ஹை கார்பனேட் கண்டென்ட் இருக்கிறப்ப வந்து டார்க்கர் பீர் சச்சஸ் ஸ்டவுட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தேதியில் என்னது டீஅயனைஸ்டு வாட்டர் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வாட்டரோட பிஹெச் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. அதில் என்ன சால்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி ஈவன் மீடியா பிஹெச்சை நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ வாட்டர் வந்து மேஜர் சோர்ஸ். ஸோ ரெண்டாவது வர்றது வந்து எனர்ஜி சோர்ஸ். ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உயிரோடு இருக்கணும்னா இட் நீட்ஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கிடைக்கும். ஸோ எனர்ஜி இருந்தால் தான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னால க்ரோ ஆக முடியும். ஸோ எனர்ஜி வந்து ரெண்டு வேளை கிடைக்கலாம். ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணுற கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிறனால எனர்ஜி கிடைக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம கார்பன் ஆட் பண்ணுறோம், கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஸோ அந்த எனர்ஜியை வச்சு அது க்ரோ ஆகலாம். ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் கார்பன் சோர்ஸ் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக எடுத்துக்கிறோம். சில ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மைக்ரோ ஆர்கானிசம், அப்போ எனர்ஜி சோர்ஸ் வந்து லைட் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். பட் வந்து ஃபோட்டோட்ரோப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற லைட் யூஸ் பண்ணி எனர்ஜி பண்ணுறதை வந்து நம்ம ஃபோட்டோட்ரோப்ஸ்னு சொல்கிறோம். பட் வந்து அவ்வளவா வந்து ஃபெர்மெண்டேஷன் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஃபெர்மெண்டேஷன் பெர்ஸ்பெக்டிவில் வந்து எனர்ஜி சோர்ஸ் மேஜராக என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும்னா கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ் இல்லைனா கீமோ லித்தோட்ரோப்ஸ் இருக்கும். பட் மோர் காமன்லி கீமோ ஆர்கனோட்ரோப்ஸாக தான் இருக்கும். அதாவது கார்பன் சோர்ஸ் ஃப்ரம் ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து சீஃப் எனர்ஜி சோர்ஸாக இது யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், மீடியாவில் வாட்டர் அப்புறம் எனர்ஜி சோர்ஸ் என்ன மெயினாக இருக்குது, கார்பன். ஸோ நம்ம மீடியா தயாரிக்கிறப்ப என்ன வேண்டும், கார்பன் சோர்ஸ். ஸோ கார்பன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் சோர்ஸ் வந்து நமக்கு வந்து பல வேளை கிடைக்கும். ஒன்று கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், இல்லைனா லிபிட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ப்ரோட்டீன்ஸில் இருந்து நமக்கு கார்பன் சோர்ஸ் கிடைக்கும். அதை தவிர சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வேறு டைப் ஆஃப் கார்பன் சோர்ஸ் லைக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இல்லைனா மெத்தனாலில் இருந்து கூட ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், ரைட். இதுதான் மேஜர் கார்பன் சோர்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த கார்பன் சோர்ஸ் ஜென்ரலாக எல்லா மெட்டபாலிக் பாத்வேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இந்த கார்பன் சோர்ஸில் இருந்து. ஸோ குளுக்கோஸ்லேருந்து கிளைகாலசிஸ் ஸ்டார்ட் ஆகி மிச்சம் எல்லா பாத்வேயும் போகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும்னா கார்பன் சோர்ஸ் தான் மெயினாக வந்து என்ன ஆகுது, மெட்டபலைஸ் ஆகி பயோமாஸை க்ரோ பண்ண வைக்குது, ஃபைனலாக வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண வைக்குது. அது ஒரு ப்ரைமரி மெட்டபலைட்டோ செகண்டரி மெட்டபலைட்டாக இருக்கும். ஸோ கார்பன் சோர்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் த்ரூ எ பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபெர்மெண்டேஷனில் என்ன ஆகணும்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும். ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனால் தான் என்னாகும், ஃபாஸ்ட்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா அந்த மீடியாவில் நம்ம ஆட் பண்ணுற கார்பன் சோர்ஸ் வந்து ஈஸியாக மெட்டபலைஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணதை வச்சு தான் நமக்கு என்ன ஆகுது, ப்ரைமரி மெட்டபலைட்டோ செகண்டரி மெட்டபலைட்டோ லார்ஜ் குவான்டிட்டியில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கார்பன் சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கார்பன் சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ப்ராடக்டை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்டோட கார்பன் நேச்சரை பொறுத்து தான் கார்பன் சோர்ஸ் ஆட் பண்ணுவோம். அது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசமும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னது, நம்ம ஆட் பண்ணுற இந்த கார்பன் சோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ கார்பன் சோர்ஸ் பியூராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஒரு கண்டாமினேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து ப்ராப்ளம்க்கு லீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் கார்பன் சோர்ஸில் ஏதாச்சும் ஒரு மெட்டல் அயான்ஸ் கண்டாமினேட்டடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா சிட்ரிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் வந்து பாதிக்கும். ஏன்னா அது அதோட பாத்வேவை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து கார்பன் சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ப்ராடக்ட் அண்ட் பயோமாஸ் க்ரோத்துக்கு. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கார்பன் சோர்ஸ் இருக்குது, லைக் கார்போஹைட்ரேட் இருக்குது, வி ஹாவ் லிபிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, எல்லாமே கார்பன் சோர்ஸ். ஸோ ஒவ்வொரு கார்பன் சோர்ஸை வந்து நம்ம மீடியா தயாரிக்கிறப்ப என்ன பண்ணணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ இந்த கார்பன் சோர்ஸ் எவ்வளோ தூரம் பாதிக்கும், எஃபெக்ட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கார்பன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கார்பன் சோர்ஸ் ஒவ்வொரு மெத்தடில் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறப்ப என்ன டைப் ஆஃப் கார்பன் சோர்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த கார்பன் சோர்ஸ் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ண முடியும்ங்கிறத டிசைட் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுற ப்ராசஸில் என்ன ஆகக்கூடாது, அந்த கார்பன் சோர்ஸ் வந்து டிக்ரேட் ஆகிடக்கூடாது, அது பார்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சுகர்ஸ் எஸ்பெஷலி வந்து சுக்ரோஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் மீடியா தயாரிக்கிறதுல, லைக் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனில். இது வந்து செப்பரேட்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஏன்னா சுக்ரோஸை வந்து நம்ம செப்பரேட்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேறு காம்போனன்ட்ஸ் ஆஃப் மீடியா எஸ்பெஷலி வந்து அமினோ ஆசிட்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இந்த அமினோ ஆசிட்ஸில் இருக்கிற அமோனியம் அயான்ஸ் என்ன ஆகும்னா சுகரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து சுகர் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வேண்டிய ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாமல் லோவர் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் வந்து இது ஈவன் வந்து மைக்ரோபியல் க்ரோத்தையும் வந்து இன்ஹிபிட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து நமக்கு கார்பன் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே இம்பார்ட்டன்ட் அந்த கார்பன் சோர்ஸ் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம மீடியாவில் யூஸ் பண்ணுற காமன் கார்பன் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கார்போஹைட்ரேட், ரெண்டாவது லிபிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மூணாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ரைட். ஸோ இப்போ ஒவ்வொரு கார்பன் சோர்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மொதல் வந்து கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்டில் வந்து மேஜர் சோர்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து ஒரு கார்பன் சோர்ஸ் வந்து ஸ்டார்ச்சாக தான் இருக்குது, ரைட். ஸோ ஸ்டார்ச் வந்து ஈஸியாக எதில் கிடைக்கும்னா மெய்ஸ் கிரெயினில் இருந்து நம்ம கிடைக்கிறது வந்து மோஸ்ட்லி ஃபெர்மெண்டேஷனில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் ஸ்டார்ச்னால் அது ஈஸிலி அவைலபிள், லார்ஜ் குவான்டிட்டியில் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். இன்னொன்று வந்து எந்த ப்ராசஸ் பண்ணுறோமோ மொதல் அந்த ஸ்டார்ச்சை என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம். ஹைட்ரோலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஸ்டார்ச்சில் இருக்கிற இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்லாம் பிரேக் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், எய்தர் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வித் ஆசிட்ஸ் ஆர் என்ஜைம்ஸ். அப்படி ட்ரீட் பண்ணோடனே அதை என்ன பண்ணோம், டைசாக்ரைடோ மோனோசாக்ரைட் லைக் குளுக்கோஸ் மாதிரி மாறிட்டு நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ரோலைஸ்டு கசாவா ஸ்டார்ச் வந்து ஒரு மேஜர் கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம் குளுட்டாமிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில். ஸோ இதை தவிர ஸ்டார்ச்சை தவிர ரெண்டாவது பார்த்தோம்னா மால்ட். ஸோ மால்ட்டுங்கிறது என்னென்னா இது வந்து பார்லி கிரைன்ஸ் வந்து பார்ஷியலி ஜெர்மினேட் ஆன பார்லி கிரைன்ஸை வந்து ஹீட் ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் மால்ட். ஸோ பார்லி கிரைன்ஸ் எடுத்துகிட்டு பார்ஷியலாக ஃபுல்லாக குரோ ஆகாமல் இருக்கிறத எடுத்துகிட்டு அது ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணோடனே நமக்கு மால்ட்டு கிடைச்சிரும். ஸோ இந்த மால்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து லோவர் லெவலில் வந்து பெட்டர் ப்ரொடக்ஷனுக்காண்டியும் யூஸ் பண்ணலாம், கம்மியான ப்ரைஸ்லேயும் மால்ட்டு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ச் மெயின் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸ்டார்ச்சை தவிர வேறு காம்பனண்ட்ஸும் இருக்கும். அதுவும் வந்து என்ன பண்ணும், ஃபெர்மெண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். மெயினாக மால்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பியர் ப்ரொடக்ஷன், ப்ரூவிங் பியரும் லார்ஜர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸில் வந்து இதை தவிர வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸ் வந்து ஒரு டைசாக்ரைட். ஸோ இது ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் எதுலேருந்து, சுகர் கேன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, த்ரூ சுகர் கேன் இல்லைன்னா சுகர் பீட்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து டைரெக்டாக சுக்ரோஸ் பியூர் ஃபார்ம்லையும் ஃபெர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சுகர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பை ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், ஒரு ஆக்ரோ வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம் இதை. ஸோ இது ஒரு இம்ப்யூர் ஃபார்மில் வந்து பீட் மொலாசஸ் இல்லைன்னா கேன் மொலாசஸாக கிடைக்கும். ஸோ அது கூட வந்து நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து சுகர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கிற இந்த பை ப்ராடக்ட் எஸ்பெஷலி மொலாசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
சில ஹை வேல்யூம் தயாரிக்கிற ப்ராடக்ட் வித் லோ வேல்யூவில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தேதி ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ப்ரூவிங் எதுலேருந்து பண்ணுறாங்க? மொலாசஸ்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ ஆல்கஹால், சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தயாரிக்கலாம். பட் இந்த மொலாசஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கிறனால இதில் அதிகமான இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறனால என்ன ப்ராப்ளம்னா, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனப்புறம் அது எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வந்து லீட் பண்ணும். ஸோ இதை தவிர நெக்ஸ்ட்டு கார்பன் சோர்ஸ் வந்து காமனாக நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் மீடியாவில் யூஸ் பண்ணுறது கான்ஸ்டிப் லிக்கர். ஸோ இது கான்ஸ்டிப் லிக்கர் வந்து நைட்ரஜன் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, கார்பன் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதில் இருந்து கிடைக்குதுன்னா, இது ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்குது. மேஜில் இருந்து ஸ்டார்ச்சை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு கான்ஸ்டிப் லிக்கர் கிடைக்கும். மேஜில் இருந்து ஸ்டார்ச்சை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத ஸ்டார்ச்சாகவும் கார்பன் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் கிடைச்சா இந்த கான்ஸ்டிப் லிக்கரையும் வந்து நம்ம வந்து கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இனிஷியலாக நைட்ரஜன் சோர்ஸாக தான் யூஸ் பண்ணாங்க லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில். லேட்ரான் வந்து இதில் வந்து லாக்டிக் ஆசிட், ரெடியூசிங் சுகர்ஸ், காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்ரைட்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்போஹைட்ரேட் தவிர ரெண்டாவது மேஜர் கார்பன் சோர்ஸ் பார்த்தோம்னா ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ ஆயில்ஸ் வந்து ஜென்ரலாக ஃபெர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணுறது வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ், ஆலிவ் ஆயில், மெய்ஸ் ஆயில், காட்டன் சீட் ஆயில், லின்சீட் ஆயில், சோயாபீன் ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆயில்ஸில் வந்து கார்பன் சோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஒலியிக், லினோலிக் அண்ட் லினோலினிக் ஆசிட் ஃபார்ம்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கார்பன் 31, 27 ரேஞ்சில் இருக்கிறனால இது ரிச் இன் கார்பன் சோர்ஸாக இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறனாலே கார்போஹைட்ரேட்டே ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க ரேதர் தன் ஆயில். பட் இருந்தால் கூட சில அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஆயிலில். இப்போ வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் எவ்வளவு ஆட் பண்ணுறோமோ அதில் 2.4 டைம்ஸ் கம்மியான அமௌண்ட் வந்து ஒரு ஆயில் ஆட் பண்ணாலே போதும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபெர்மெண்டேஷன் வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.4 டெசிமீட்டர் கியூப் ஆஃப் சோயாபீன் ஆயில் வந்து 10 கிலோகால் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, பட் அதே அளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 5 டெசிமீட்டர் சொல்யூஷன், மீட்டர் கியூப் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இல்லைன்னா சுக்ரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் வேல்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். எங்கெங்கே வேல்யூமை குறைக்கணுமோ அப்போ கார்பன் சோர்ஸ் கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா we can add the oils. இதை தவிர ரெண்டாவது மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஆயில் வந்து ஒரு ஆன்டிஃபோமிங் ஏஜெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். ஸோ அப்படி ஆன்டிஃபோமிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷனில் அஜிடேஷன் ஆகிறப்போ ஃபோம் ஆகி ப்ரெஷரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை வந்து இது தடுக்கும். ஸோ இதனால் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மீத்தைல் ஓலியேட் வந்து சோல் கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க செஃபலோஸ்போரின் ப்ரொடக்ஷனுக்காண்டி. ஸோ கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக மீத்தைல் ஓலியேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க செஃபலோஸ்போரின் ப்ரொடக்ஷன். ஸோ மூணாவது கார்பன் சோர்ஸ் பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து சில என் ஆல்கேன்ஸ், தட் மீன்ஸ் பூட்டேன், ப்ரோப்பேன், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என் ஆல்கேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க for the production of organic acid, amino acids, then enzymes, antibioticsக்குலாம். பட் அவ்வளவு மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டே மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது சோர்ஸ் பார்த்தோம்னா நைட்ரஜன் சோர்ஸ். ஸோ நைட்ரஜன் சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்குன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து தன்னோட அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நைட்ரஜன் வேணும், இந்த நியூக்ளியோடைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நைட்ரஜன் வேணும். ஸோ அதனால் நைட்ரஜன் சோர்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டியில் ஆட் பண்ணணும். ஸோ நைட்ரஜன் சோர்ஸ் மீடியாவில் எப்படி ஆட் பண்ணுறோம்னா த்ரூ அண்ட் இன்ஆர்கானிக் சோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஆர்கானிக் சோர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இன்ஆர்கானிக் சோர்ஸை ஆட் பண்ணுறோம்னா வி கேன் ஆட் அமோனியம் சால்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அமோனியம் நைட்ரேட்ஸ் ஆட் பண்ணலாம், அமோனியா கேஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இன்ஆர்கானிக் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அமோனியா தெரிஞ்சுக்கோம். அமோனியா வந்து ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணலாம். இதனால் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, மீடியாவோட பிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறதுக்கு, பேஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அமோனியாவே ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், இது வந்து பிஹெச்சும் அட்ஜஸ்ட் பண்ணும், ஒரு நைட்ரஜன் சோர்ஸாகவும் வந்து பிஹேவ் பண்ணும்.
ஸோ என்னைக்காச்சும் டிஃபைன்டு மீடியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அமோனியா தான் நைட்ரஜன் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் சீரம் ஆல்புமின் பை சாக்ரோமைசியஸ் செர்வீசி அப்போ அமோனியா வந்து அஸ் ஏ சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது அமோனியம் சால்ட்ஸ். அமோனியம் சால்ட்ஸ்னா வி கேன் டேக் அமோனியம் சல்ஃபேட் இல்லைனா அமோனியம் நைட்ரேட். இது வந்து ஒரு மேஜர் காம்பனன்ட் நைட்ரஜன் சோர்ஸாக நீங்கள் எல்லா ஃபெர்மெண்டேஷன் மீடியாலையும் பார்க்கலாம். ஏன்னா அமோனியம் சால்ட்ஸ் தான் ஜென்ரலாக நைட்ரஜன் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அமோனியம் சல்ஃபேட் என்ன பண்ணுதுன்னா அசிடிக் கண்டிஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அசிடிக் கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறனால அமோனியம் அயான்ஸ் யூட்டிலைஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்படி யூட்டிலைஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அமோனியம் சல்ஃபேட்டில் இருந்து அமோனியம் அயான் வந்து யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃப்ரீ ஆசிட் என்ன பண்ணும், லிபரேட் ஆகி அசிடிக் கண்டிஷன் வந்து கிரியேட் பண்ணுது. வேற அமோனியம் நைட்ரேட் என்ன பண்ணும்னா அசிடிக் கண்டிஷன் கிரியேட் ஆகும், லேட்ரான் வந்து அது வந்து அல்கலைன் ட்ரிஃப்டாக வந்து மாறிடும், ஏன்னா இந்த நைட்ரேட் வர்றனால, ரைட். ஸோ இது வந்து ஜென்ரல் சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதை தவிர ஆர்கானிக் நைட்ரஜன் சோர்ஸ் பார்த்தோம்னா யூரியா யூஸ் பண்ணலாம், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீன் இல்லைன்னா யூரியா வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா இன்ஆர்கானிக்கை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்கானிக் சோர்ஸ் வந்து பயோமேஸோட ஃபாஸ்ட்னஸ் ஆஃப் க்ரோத் அதிகமாக இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் க்ரோத் அஸ் ஏ நைட்ரஜன் சோர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் சோர்ஸ். ஸோ இதை தவிர சில சீப்பான ஆர்கானிக் சோர்ஸும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சோயாபீன் ஹைட்ரோலைசேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வேறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு கார்பன் சோர்ஸ்லேருந்து ஒரு பை ப்ராடக்டாக சிலது வந்து நைட்ரஜன் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கார்ன்ஸ்டிப் லிக்கர், சோயா மீல், பீனட் மீல், காட்டன் சீட் மீல்ஸ் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் என்ன டைப் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து பல ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த நைட்ரஜன் சோர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து அமோனியா ஆட் பண்ணணுமா அமோனியம் நைட்ரேட் ஆட் பண்ணணுமாங்கிறத வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசமில் வந்து சில கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சில மைக்ரோ ஆர்கானிசமில் வந்து நைட்ரேட் ரிடக்டேஸ் என்ஜைம் இருக்கும். ஸோ இந்த நைட்ரேட் ரிடக்டேஸ் என்ஜைம் என்ன பண்ணும்னா நைட்ரேட்டை வந்து அமோனியம் அயானாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அமோனியா இருந்ததுன்னா அது யூட்டிலைஸ் பண்ணாது. ஸோ அதனால் என்ன ஆகும், க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷனும் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சில ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆன்டிபயோட்டிக் ஃபார்மேஷன் வந்து இந்த நைட்ரஜன் சோர்ஸை பொறுத்து தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன ஆகும்னா நைட்ரஜன் சோர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக யூட்டிலைஸ் ஆகி வந்து ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணும் இனிஷியலாக. பட் இது வந்து சடனாக வந்து நைட்ரஜன் சோர்ஸ் அதிக அளவு ஜென்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும்னா இன்டர்ன் இனிபிட் பண்ணிடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அப்போ என்ன வேண்டியிருக்கு, நைட்ரஜன் சோர்ஸ் வேணும். பட் நைட்ரஜன் சோர்ஸ் சடனாக அமௌண்ட்டு கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா இட் இன்ஹிபிட்ஸ். ஸோ இது எந்த கண்டிஷனில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசமில் இருக்கிற இந்த நைட்ரேட் ரிடக்டேஸ் என்ஜைம்ஸ் என்ன பண்ணுது, அமோனியம் நைட்ரேட் மீடியாவில் இருக்கிறப்ப அந்த நைட்ரஜன் சோர்ஸ் ஆட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சடனாக இந்த என்ஜைம் என்னது நைட்ரேட் அமோனியாவாக மாற்றுறப்ப என்ன ஆகுது, நைட்ரஜன் சோர்ஸ் கான்சன்ட்ரேஷன் கூடுறப்ப ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும், ரைட். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கிளியர் கட்டாக வந்து பார்க்குறாங்க என்ன டைப் ஆஃப் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த அமோனியம் நைட்ரேட்டில் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால வந்து இன்றைக்கி தேதியில் வந்து அதுக்கு பதிலாக வேறு அமோனியம் சோர்ஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா அமோனியம் குளோரைட் இல்லைனா அமோனியம் சல்ஃபேட், மேபி அமோனியம் சக்சினேட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன பண்ணுதுன்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுது. லெஸ் பாஸ்பேட் வந்து மீடியாவில் ஆட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, ப்ளஸ் பஃபரிங் எபிலிட்டியும் நமக்கு தருது. ஸோ இதுதான் மேஜர் சோர்ஸ். மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து வாட்டரில் இருந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்குது. தென் ரெண்டாவது மேஜர் சோர்ஸ் பார்த்தோம்னா கார்பன் சோர்ஸ், தென் நைட்ரஜன் சோர்ஸ், ரைட். நெக்ஸ்ட் வந்து சில மினரல்ஸ் வேணும்.
ஸோ இந்த மினரல்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அதோட குவான்டிட்டி பொறுத்து, இந்த மினரலோட குவான்டிட்டி பொறுத்து வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா மைக்ரோ ஆர்கானிசமுக்கு என்ன வேணும்? சில எலிமெண்ட்ஸ் வேணும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும்னா க்ரோத் பண்ணுறதுக்கும் மெட்டபாலிக் பாத்வேக்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் வந்து ஒரு கோஃபேக்டராக ஒர்க் பண்ணும் சில மெட்டபாலிக் பாத்வேல. ஜிங்க் சில இடத்துல கோஃபேக்டராக ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ என்ன வேணும்? இந்த மினரல்ஸ் நமக்கு வேண்டியிருக்கும். ஸோ இந்த மினரல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்று மைனர் எலிமெண்ட்ஸ், இன்னொன்று ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ மைனர் எலிமெண்ட்ஸ் சில மில்லிகிராம் குவான்டிட்டியில் தேவைப்படலாம். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக மைக்ரோகிராம் குவான்டிட்டியில் வந்து தேவைப்படலாம். ஸோ மைனர் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா மேஜராக வந்து மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், கால்சியம் அண்ட் குளோரைட். ஸோ இது எல்லாமே வந்து கோஃபேக்டர்ஸாக வந்து ஒர்க் பண்ணும். இது நிச்சயமாக வந்து ஒரு பெர்டிகுலர் காம்போசிஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், கால்சியம் அண்ட் குளோரைட். ஸோ இதை தவிர ரெண்டாவது பார்த்தோம்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தேவைப்படும். சம்டைம்ஸ் வாட்டரில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கண்டாமினண்ட்டாக இருக்கிறனால இதை ஆட் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா கோபால்ட், காப்பர், அயன், மேங்கனீஸ், மாலிபிடியம் அண்ட் ஜிங்க். இதெல்லாம் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து மேஜர் நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுறப்போ, கார்பன் சோர்ஸ் ஆட் பண்ணுறப்போ கூட இது இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? மெட்டபாலிக் பாத்வேல கோஃபேக்டராக யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதோட கான்சன்ட்ரேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சில கிரிட்டிக்கல் ப்ராசஸை வந்து இன்ஹிபிட்டும் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கால்சியம் அயான் என்ன பண்ணும்னா எக்ஸஸ் பாஸ்பேட்டாக இருந்ததுன்னா ப்ரிசிபிடேட் பண்ணிடும். ஸோ இது என்ன பண்ணும்னா இன்டைரக்டாக என்ன பண்ணும்னா ஸ்ட்ரெப்டோமைசின் ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து கால்சியம் எதுக்கு ஆட் பண்ணுறோம்? ஸ்ட்ரெப்டோமைசின் ப்ரொடக்ஷனில். அதில் பாஸ்பேட் ஏதாச்சும் எக்ஸஸாக இருந்தால் ப்ரிசிபிடேட் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு ரெக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்பேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்ட்ரெப்டோமைசின் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேக்னீஸ், அயன் அண்ட் ஜிங்க் இது வந்து செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட் ஃபார்மேஷனில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ரோலில் வந்து இருக்கும். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூடனா கூட என்ன பண்ணும்னா டாக்ஸிசிட்டி க்ரியேட் பண்ணும். ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணும்னா செலேட் ஃபார்ம் பண்ணும். ஜிங்க் வந்து என்ஜைம் தயால் குரூப்பில் செலேட் ஃபார்ம் பண்ணி இன்ஹிபிட்டும் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ரெண்டாவது பார்ட் நமக்கு எலிமெண்ட்ஸ் தேவைப்படும். இது வந்து நார்மலாக வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தால் கூட அது க்ரோ பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரியன்ஸ் வேணும். பட் ஃபெர்மெண்டேஷனில் சில அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ் வேணும். அதில் மொதல் வந்து செலேட்டர்ஸ். செலேட்டர்ஸுங்கிறது என்னென்னா இந்தது வந்து என்ன பண்ணும்னா நமக்கு தேவையில்லாத சில கெமிக்கல்ஸை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணி விடுறதுக்கு இந்த செலேட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ சில மீடியா என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அஷ்யூர் பண்ணிக்கிறோம் அந்த மீடியாவில் தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா செலேட்டர்ஸ் ஆட் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா இன்சாலுபிளாக இருக்கிறத ப்ரிசிபிடேட்டாக வந்து மெட்டல் பாஸ்பேட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம ப்ரொடக்ஷனில் வந்து ப்ராப்ளம் பண்ணாது. ஸோ சில ப்ராப்ளமேட்டிக் மெட்டல்ஸ் இருந்ததுன்னா செலேட்டர்ஸ் ஆட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து அது வந்து ஒரு ப்ரிசிபிடேட் ஆக்கி எலிமினேட் பண்ணிடும். ஸோ அப்படி ஆட் பண்ணுற செலேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இடிடி ஆட் பண்ணலாம், சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணலாம், பாலிபாஸ்பேட்டேஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் மெயினாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி வந்து இந்த மைனர் எலிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸில் இருக்கிற அந்த மெட்டல் அயான்ஸ் குரூஷியல். எதுக்குன்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கும் மைக்ரோபியல் க்ரோத்துக்கும். ஸோ இந்த செலேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணும், இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த மெட்டல்ஸ் அயான்ஸ் என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் ஆகி வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணும், மிச்சத்தை ப்ரிசிபிடேட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த செலேட்டிங் ஏஜென்ட்ஸும் வந்து ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் தான் ஆட் பண்ணோம். அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா மெட்டல்ஸ் நார்மல் க்ரோத்துக்கு தேவைப்படுறதையும் என்ன பண்ணும் இது செலேட் பண்ணி விட்டுரும்.
காம்ப்ளெக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் என்னாகும், மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத் இன்ஹிபிட் ஆகிரும். ஸோ இது வந்து சில டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். இஃப் திங்ஸ் இந்த மெட்டல் அயான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் செலேட்டர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. ரெண்டாவது அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ் என்ன ஆட் பண்ணுறோம்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து தன்னுடைய செல் காம்பனன்ட்ஸ் வந்து ஃபுல்லாக சிந்தத்தைஸ் பண்ண முடியாது. அப்படி சிந்தத்தைஸ் பண்ணணும்னா சில கெமிக்கல்ஸ் வந்து வெளியே இருந்து மீடியாவில் வந்து தேவைப்படும். அப்படி தேவைப்படுற அந்த நியூட்ரியன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சப்ளை பண்ணால் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதை கன்சியூம் பண்ணி தன்னால் வந்து நார்மல் க்ரோத் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறது வந்து விட்டமின்ஸ், ரொம்ப ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், இல்லைன்னா ஸ்டீராய்ட்ஸும் யூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டாவது பார்ட். இது வந்து எல்லா ஃபெர்மெண்டேஷன் மீடியாலையும் தேவைப்படாது. சில மைக்ரோ ஆர்கானிசம் எதுக்கு க்ரோத் ஃபேக்டர் வந்து அதனால் தயாரிக்க முடியலையோ அப்போ சப்ளிமெண்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் மூணாவது வந்து பஃபர். பஃபர்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஹைட்ரஜன் அயானை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பர்டிகுலர் பிஹெச்சில் மட்டும்தான் தன்னால் வந்து பெர்ஃபெக்டாக வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடக்ஷன் மீடியாவோட பிஹெச்சை வந்து ஒரு ஆப்டிமம் கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அப்படி ஆப்டிமம் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பஃபர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும்னா மீடியாவோட பிஹெச் கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பாக்டீரியா வந்து ப்ரொடக்ஷன் ஆர்கானிசமாக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீடியாவோட பிஹெச் வந்து 6லேருந்து 7 இருந்தால் நல்லது. ஜென்ரலாக 6 to 8 வந்து நார்மலாக இருக்கும். அதே இது ஒரு ஃபங்கல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ஃபங்கஸை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்கானிசமாக யூஸ் பண்ணுறோம்னா அப்போ பிஹெச் வந்து 4 to 5க்குள்ளே மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கூடுதோ குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், க்ரோத்தும் சரியாக இருக்காது, ப்ராடக்ட் ஃபார்மேஷனும் சரியாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பஃபர் வந்து நம்ம ஆட் பண்ணுற நைட்ரஜன் சோர்ஸே வந்து என்ன பண்ணும், பஃபர் பண்ணிடும். எக்ஸாம்பிள் வந்து அமோனியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதை தவிர வந்து நம்ம வந்து சில பஃபரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். கால்சியம் கார்பனேட் இல்லைனா கால்சியம் பாஸ்பேட் ஆட் பண்ணலாம். பட் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக். சம்டைம்ஸ் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாஸ்பேட் இருந்தால் ஏற்கனவே நான் சொல்கிறேன் செஃபலோஸ்போரின் ப்ரொடக்ஷன் வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ செல்லேட்ஸ் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை தவிர என்ன பண்ணலாம்னா வி கேன் ஆட் சர்டைன் பஃபரிங் கெப்பாசிட்டியில் இருக்கிற சில கார்பன் இல்லைனா நைட்ரஜன் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி தேதியில் வந்து இந்த மாதிரி பஃபர்ஸ் ஆட் பண்ணுறது ப்ரிஃபரபிளை காட்டிலும் மீடியாவில் வந்து பிஹெச் மெயின்டைன் பண்ண வந்து அமோனியா இல்லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸாகவும் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ஒரு அசிடிக்காகவும் மாற்றி மாற்றி ஆட் பண்ணி பிஹெச்சை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வர்றது வந்து ப்ரீகர்சர்ஸ். நாலாவது ப்ரீகர்சர்ஸுங்கிறது என்னென்னா, இது வந்து சில கெமிக்கல்ஸை வந்து சில பெர்டிகுலர் டைமில் வந்து மீடியாவில் வந்து ஒரு பெர்டிகுலர் க்ரோத் ஃபேஸில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஆட் பண்ண என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு டிசைர்ட் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், பெனிசிலின் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறோம்னா பெனிசிலின் கிரைசோஜினம் வந்து பீட்டா லாக்டம் ரிங் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரீகர்சர்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது பென்சைல் பெனிசிலின். ஸோ இப்போ ஃபினைல் குரூப் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா அது பென்சைல் பெனிசிலினாக மாறிடும். எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்டிப் லிக்கரில் வந்து ஃபினைல் எத்தில் அமீன் இருக்கும். கான்ஸ்டிப் லிக்கர் ஒரு நைட்ரஜன் சோர்ஸை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த கான்ஸ்டிப்பில் லிக்கரில் இருக்கிற ஃபினைல் இத்தைல் அமீன் என்ன பண்ணும்னா பெனிசிலின் ப்ரொடக்ஷனில் வந்து பெனிசிலினை வந்து பென்சைல் பெனிசிலினாக மாற்றிடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அஸ் எ ப்ரீகர்சலாக ஃபினைல் அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணோம்னா பென்சைல் பெனிசிலினாக மாறும். ஸோ நான் உங்கள் டேபிளில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீகர்சர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் வந்து பெனிசிலின் வி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அஸ் எ ப்ரீகர்சராக. குளோரைடு ஆட் பண்ணோம்னா கிரிசிலோஃபைல்வின் டெட்ராசைக்ளின் ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணும். ஸோ D309 வந்து எல் ஐசோலியூசினில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா இன்டியூசர்ஸ். ஸோ இன்டியூசர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்னு 2 காம்பனண்ட் இருக்குது. அது மீடியாவில் வந்து ஆட் பண்ணோம்.
ஸோ இன்டியூசர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா இது சில என்ஜைம்ஸ். ஸோ இந்த என்ஜைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது மைக்ரோபியல் ப்ராடக்ட் ஃபார்மேஷனில். இது வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும் ப்ராடக்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த இன்டியூஸ்டு என்ஜைம்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணோம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த பெர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்டியூசர் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லைனா சப்ஸ்ட்ரேட்டோட அனலாகாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, அமைலேஸ் தயாரிக்கணும் நம்மளோட ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். அமைலேஸ் தயாரிக்கணும்னா என்ன ஆகணும், ஸ்டார்ச் மீடியாவில் இருந்தால் தான் ஸ்டார்ச்சோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு அமைலேஸ் வந்து சிந்ததைஸ் ஆகும். ஸோ இது ஒரு இன்டியூசர். ஸோ நமக்கு வேண்டிய ப்ராடக்ட், பட் ஸ்டார்ச் வந்து அது நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் பண்ணல, பட் வந்து ஸ்டார்ச் ஆட் பண்ணோம்னா அமைலேஸ் கிடைக்கும், இல்லைன்னா ஸ்டார்ச் மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மால்டோஸ் ஆட் பண்ணோம்னா பியூலினேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பெக்டின் ஆட் பண்ணோம்னா பெக்டினேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், செல்லுலோஸ் வந்து செல்லுலேஸ், இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் ஆட் பண்ணோம்னா ப்ரோட்டீனேஸ் கிடைக்கும். தென் கடைசியாக வர்றது வந்து ப்ரொமோட்டர். ஸோ இது வந்து எங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா சில மைக்ரோ ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் ஈஸ்ட் எடுத்துக்குவோம், சாக்ரோமைசியஸ் செர்விசியே, அதில் வந்து ஒரு பெர்டிகுலர் ஜெனட்டிக் சீக்வன்ஸில் வந்து ஒரு ப்ரொமோட்டார் சீக்வன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து GAL1 சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இந்த GAL1 வந்து என்ன பண்ணும்னா எப்போ ஸ்டிமுலேட் ஆகும்னா மீடியாவில் கேலக்டோஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஸ்டிமுலேட் ஆகிரும். ஸோ இது ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்னா இட் கேன் கிவ்ஸ் எ ப்ராடக்ட் வெரி ஈஸிலி. இது வந்து ப்ரொமோட்டர், இது வந்து ஜெனட்டிக்காக ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து ஆக்சிஜன். ஏன்னா நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து டைரக்டாக ஏராக வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம், ஃபெர்மெண்டேஷன் மீடியா ஏரேஷன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிஜன் வந்து இனிஷியல் மீடியத்தில் ஜென்ரலாக ஆட் பண்ண மாட்டோம். மேபி இது வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டோட காம்பனண்ட்டாக இருக்கலாம், பட் ஆக்சிஜன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் எல்லா மெட்டபாலிக் ப்ராசஸ். ஏரோபிக் மெட்டபாலிசம் நடக்கணும்னா ஆக்சிஜன் இல்லாமல் வந்து நடக்காது. க்ரோத் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஆக்சிஜன் நம்ம எப்படி சப்ளை பண்ணுறோம்னா வெளியே இருந்து ஒரு கம்ப்ரெஷர் மூலியமாக மீடியாக்குள்ளே சப்ளை பண்ணுவோம். ஸோ ஆக்சிஜன் இருக்கிறனால என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக மெட்டபாலிசம் ஆகும், மீடியாவோட ரியாலஜி, ஸோ ஏர் அனுப்புகிறனால மிக்ஸ்அப் ஆகும், ஃப்ளூயிடிட்டி மீடியாவில் இருக்கும், ஆன்டிஃபோமிங் ஏஜெண்ட்டாகவும் வந்து இது ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபெர்மெண்டேஷன் மீடியானா எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த லெக்சர்ஸை வந்து கண்டினியூஸாக கேளுங்க. ஸோ என்னோடய அடுத்த லெக்சரில் வந்து இந்த மீடியா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.